ஹே காய்ஸ், நான் உங்கள் பிரசாந்த். ஆக்சுவலி இன்றைக்கி என்ன டாபிக்னா கூகுள் விசஸ் மைக்ரோசாஃப்ட், அதோட பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏஐயோட கான்செப்டோட. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஒரு புது அப்டேட்டோட நான் வந்திருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேட் ஜிபிடினா என்ன, அதை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? சேட் ஜிபிடி நான் ஒரு ஓப்பன் ஏஐ கான்செப்ட். அது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ கான்செப்ட் பேஸில் ரன் ஆகும். அது ஏஐன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது யார் டிசைன் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐன்ற ஒரு டெவலப்பர் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஸ்பான்சர் பார்த்தீங்கன்னா நம்ம மைக்ரோசாஃப்ட்டுன்னுவாங்க. ஓகேங்களா? விண்டோஸ்க்கு அப்புறம் வந்து அவ்வளோவா டெவலப் ஆகலை மைக்ரோசாஃப்ட். ஓகேங்களா? மைக்ரோசாஃப்ட் எட்ஜஸ் வந்துச்சு, இன்டர்நெட் டெவலப்பர் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து அவ்வளோவா ஃபேமஸ் ஆகலை. ஓகேங்களா? அந்த அளவுக்கு பீப்புள் வந்து லைக் பண்ணல. பிகாஸ் வந்து கூகுள் க்ரோம் இருக்கிறனால வந்து இது எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்துடுச்சு கூகுள். ஓகேங்களா? பிகாஸ் கூகுள் வந்து அவ்வளோ டெவலப்பிங் ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க கூகுளோட க்ரோமில். பிகாஸ் இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தர் பிச்சை. அதனால தான் வந்து கூகுள் சிஇஓவாக அவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ சுந்தர் பிச்சை வந்து கூகுளுக்கு மட்டும் சிஇஓ இல்லை, ஆல்பபெட்டுக்கே சிஇஓவாக மாறிட்டார். அது ஆல்பபெட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஆல்பபெட்டுன்றது வந்து கூகுள் வந்து ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் ஆல்பபெட். ஸோ இப்போ ஆல்பபெட்டுக்கே வந்து சிஇஓவாக மாறியிருக்காரு நம்ம சுந்தர் பிச்சை. ஓகேங்களா? இப்போ சேட் ஜிபிக்கு வருவோம். சேட் ஜிபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், ஃபார் வாய்ஸ் ஆர் டெக்ஸ்ட்டில் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. அது உடனே உங்களுக்கு வந்து அவங்கள பற்றி என்ன, அவங்களோட இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸை வந்து உங்களுக்கு எலாபரேட் பண்ணி தரும் அந்த சேட் ஜிபிடின்றது. ஓகேங்களா? இந்த சேட் ஜிபிடியில் வந்து 2 கான்செப்ட் இருக்குது. என்ன, இந்த சேட் ஜிபியில் வந்து 2 டைப் ஆஃப் சேட் ஜிபி. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெய்டு சேட் ஜிபிடியும் இருக்குது, நார்மல் இருக்கும். இது 2ம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஒன்று சர்ச் பண்ணுறீங்க, லைக் கூகுள் மாதிரி ஒன்று சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூகுளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்மேட்டில் வரும். பிகாஸ் அல்காரிதம் அப்படி தான். எப்படின்னா வீடியோஸில் வரும், இமேஜஸில் வரும், டெக்ஸ்ட்டில் வரும், மேப்ஸில் வரும். இந்தந்த ஃபார்மேட் வந்து அல்காரிதம் அந்த நம்ம கூகுளோட இன்ஜின் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும் நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணிங்கன்னா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேட் ஜிபிடி கான்செப்டில் எப்படின்னா, இப்போ நீங்கள் வாய்ஸ் கமெண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு சர்ச் பண்ணி அதோட இன்ஃபர்மேஷன் என்ன நடந்திருக்கு, என்ன மாதிரி இருக்குன்றதை வந்து உங்களுக்கு வந்து எலாபரேட் பண்ணும். தென் அதே மாதிரி டெக்ஸ்ட்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது யார், இவங்கள பற்றி யார், இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத அவங்களோட இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்கும். ஸோ இது வந்து கூகுளுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணக்குள்ள இது வந்து அவங்களோட இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்கும். இப்போ கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கூகுளில் வந்து இந்த நான் முன்னாடி சொன்னேன்ல அந்த ஃபார்மேட்டில் கொடுக்கும் கூகுள். ஓகேங்களா? இப்போ கூகுள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கூகுளும் ஏஐ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் கூகுள் வந்து ஃபஸ்ட்டு இப்போ சேட் ஜிபிடி வந்து லான்ச் பண்ணதுக்கப்புறம் ஸோ பீப்புள்ஸ் எல்லோரும் என்ன நினச்சிருக்காங்கன்னா மைக்ரோசாஃப்டாலே இவ்வளோ கொடுக்க முடியுது, அப்போ கூகுள் வந்து எவ்வளோ கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் சைடு போயிருக்காங்க. அப்போ கூகுள் சொல்லியிருக்காங்க, இது வந்து பழைய கான்செப்ட்டு, நான் இதை வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். எங்களோடது பார்த்தீங்கன்னா பாடுன்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க அப்போ கூகுள். ஓகேங்களா? அதை வந்து ப்ராப்பர் வந்து சர்ச் பண்ணி எரர் வந்ததுனால அதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜெமினி ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அது லான்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இப்போ ஒருத்தரை பற்றி சொல்லுன்னு கேட்டால் அது வந்து ப்ராப்பராக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாமல் தப்பாக அவங்கள பற்றி சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? அதனால் வந்து பல நாட்டில் வந்து அதுக்கு வந்து அகைன்ஸ்டாக வந்து மாறிட்டாங்க. என்னடா இது கூகுளே இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கும்போது உடனே இதுக்கு சுந்தர் பிச்சை இருந்துட்டு இதை நாங்கள் சீக்கிரமாக ரிசால்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து கூகுளோட ஷேர் வந்து அதிகமாக வந்து 50% வந்து டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த யூனிவர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக டேட்டாஸ் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா கூகுள் தான். ஓகேங்களா? அவங்களே இப்படி வந்து இது கொடுக்கும்போது மைக்ரோசாஃப்ட் மட்டும் எப்படி வந்து இவங்களால இந்த அளவுக்கு வந்து குயிக்காக வந்து ரெஸ்பாண்ட் பண்ண வச்சாங்க, இந்த ஏஐ வந்து எப்படி டெவலப் பண்ணாங்க அப்படின்ற ஒரு இது தாட் இருந்துகிட்டு இருக்குது. ஓகேங்களா? கூகுளோட ஜெமினின்றது வந்து பார்த்திங்கன்னா ராங்காக இன்ஃபர்மேஷன் சொல்லுது அப்படின்னு சொன்னோம்ல. இப்போ ஒருத்தர் ஒரு அரசியல்வாதியை பற்றி சொல்லு அப்படின்னு சொன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா அவரை பற்றி வந்து இப்போ ஒரு பீப்புளாக இருந்தால் எப்படி ஆன்சர் பண்ணுவோம் அந்த மாதிரி ஆன்சர் பண்ணுது. நம்ம கேட்ட கொஸ்டினுக்கு வந்து
அவங்களோட இன்ஃபர்மேஷன் என்னவோ அது வந்து ப்ராப்பராக ஆன்சர் பண்ணும்ல. அப்படி சொல்லாமல் ஒரு ஹியூமனோட பெர்செப்ஷன்லேருந்து அது ஆன்சர் பண்ணுது ஓகேங்களா, அந்த ஜெமினின்றது. ஸோ அதனால் வந்து அதை வந்து நாங்கள் குயிக்காக ரிசால்வ் பண்ணுறோம் அப்படின்னு சுந்தர் பிச்சை சொல்லியிருக்காரு. நான் பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்ததில் ஜனவரி 2022 வரைக்கும் தான் அதோட டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்கு. அது வரைக்கும் மட்டும்தான் என்னோடய இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாட் ஜிபிடி வந்து சொல்லுது. அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அப்டேட்டஸ் ஏதாச்சும் கேட்டோம்னா அது ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது. ஐ ஹேவ் நோ டேட்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுது ஓகேங்களா. ஐ ஹேவ் நோ டேட்டா அப்படின்னு சொல்லுது ஓகேங்களா. அதே நம்ம ஜெமினியில் சர்ச் பண்ணால், கூகுளோட ஜெமினியில் சர்ச் பண்ணக்குள்ள அது ஆன்சர் பண்ணுது. இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் வரைக்கும் அது ஆன்சர் பண்ணுது எனக்கு தெரிஞ்சு ஓகேங்களா. பிஃபோர் அந்த ராங்காக ஆன்சர் பண்ணிச்சு, இப்போ அவங்களோட பொசிஷனில் தப்பாக ஆன்சர் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அது எனக்கு பெருசாக தெரில. மறுபடியும் சர்ச் பண்ணி பார்த்தேன், இப்போ ரெக்கவர் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் ஜெமினியில். பட் இன்னும் ரெசால்வ் ஆகலை எதுவுமே. ஆனால் லேட்டஸ்ட் அப்டேட் வந்து கூகுளுக்கு ஜெமினி கொடுக்குது. ஆனால் அதே போல் நம்மளோட இது இருக்குங்களா, நம்ம சாட் ஜிபிடி வந்து லேட்டஸ்ட் அப்டேட் கொடுக்க மாட்டேங்குது. பிகாஸ் வந்து அதோட டேட்டா வந்து ஜனவரி 2022 வரைக்கும் தான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதோட டேட்டா மட்டும் தான் என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி அதோட செல்ஃபில் சொல்லுது ஓகேங்களா. ஆனால் ஜெமினி அப்படி சொல்ல கிடையாது. நான் வந்து டேட்டாஸ் கொடுக்குறேன், நான் லேட்டஸ்ட் அப்டேட்டோட டேட்டாஸ் கொடுக்குறேன். இதுவும் பார்த்தலன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்றத அதையே டிஸ்கிரைப் பண்ணது கீழே ஓகேங்களா. எனக்கு ஒரு டவுட் நண்பர்களே, என்னென்னா இப்போது நான் அவ்வளோ டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற கூகுளே வந்து ஏஐ வந்து ஏஐ அவ்வளோ ப்ராப்பர் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லாத மைக்ரோசாஃப்ட் வந்து எப்படி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து இந்த நம்ம சாட் ஜிபிடிக்குள்ளே வந்தது அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. கூகுள் விசஸ் மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே ஒரு வார் இருந்துகிட்டே இருக்குது. அதில் வந்து இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்திருக்கு ஓகேங்களா. எப்போவுமே கூகுள் தான் ஃபஸ்ட்டில் இருக்கும். இந்த டைம் இந்த சாட் ஜிபிடி வந்ததுனா, இந்த சாட் ஜிபிடி ஏஐ வந்தனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூகுளோட ஷேர் வந்து டவுன் ஆகிருக்கு. 50% டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது சரியா ஓகேங்களா. என்னோட ஜெமினி வந்து ஸ்டில் லேர்னிங் இட் அப்படின்னு சொல்லுது. என்னோடய செல்ஃபில் நான் இன்னும் கற்றுட்டு இருக்கேன் டேட்டாஸ் எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இப்போது வந்து தப்பாக பற்றி சில பேரை வந்து தப்பாக சொல்லிட்டு இருந்துச்சுல்ல, அந்த ஜெமினின்றது நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, தப்பாக சொல்லுதுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்ல. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த தப்பாக சொல்கிறது இப்போ நின்றுச்சு ஓகேங்களா. நின்றுட்டு இப்போ என்ன சொல்லுதுன்னா, அவங்கள பற்றி கற்றுட்டு இருக்கேன் இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய செல்ஃபில் நான் இன்னும் அவங்கள பற்றி தெரிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுது.